மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரியும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நிறையா டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா அந்த ஹேண்ட் மீட்டரை வச்சு சில விஷயங்களை பேராமீட்டர்ஸ் நம்ம ஒரு பேராமீட்டரில் 5 பேராமீட்டர் அளந்திருக்கோம். அதில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சிவேஜ் சிஸ்டம்னால தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். மேக்ஸிமம் ஒருவேளை அந்த நான் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே தமிழ்நாடு அரசு இந்த எங்களோட அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றம் செய்கிற, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, மீன் வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கடுமையாக ஆய்வு சேர்ந்து, அதாவது டையிங் யூனிட்டாக இருக்கட்டும், நிறைய இடத்துங்களில் ஆற்றுல இருக்கக்கூடிய எந்த நிறுவனமாக இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இதில் வந்து நாங்கள் முக்கியமாக மணலி எண்ணூர் பகுதியில் பாதாளச்சாக்கடை திட்டம் வந்து சரியாக செயல்படுத்தப்படலை. அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முழுவீச்சில் இறங்கியிருக்கோம். அதனால தான் இந்த சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் கலந்ததாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த சாக்கடை மனித கழிவினால தான் டிசால்வ் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் டெக்னிக்கல் டீம் வச்சு சொல்லி நான் ஓரளவு அதை விஷயத்த சொல்கிறோம். மற்றபடி ஃபேக்ட்ரியில் கழிவு மேக்ஸிமம் கிடக்கலன்றதான் எங்களோட அறிக்கைன்றதை. மாண்புமிகு உறுப்பினர்கள் விதி 55 கீழ் அளித்துள்ள முன் அறிவிப்பு சிலவற்றை நான் தகவல் குரலாக இப்போது எடுத்துக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவருடைய திருவுருவ சிலையை மெரினா கடற்கரையில் இருக்கின்ற தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தில் இருக்கின்ற திரு ஜே அம்மா மாளிகையிலே வளாகத்திலே முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு உருவ சிலையிலே இப்போ பராமரிக்கப்படாமல் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று மட்டும் அரசின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் அது பராமரிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய சிலைக்கு தினந்தோறும் மாலை அணிவிப்பதற்கும் முன்வழியாக செல்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்து, வேண்டுமென்றால் அந்த பராமரிப்பு செலவையும் மாலை அணிவிப்பதையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றி தருமாறு கவனத்தை கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் விடுத்த கோரிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. எங்கள் அரசு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு என்றும் உரிய முக்கியத்துவத்தை இழந்து விடாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 2021 லேடி வெலிங்டன் கல்லூரிக்கு அருகாமையிலே சென்னை கடற்கரை சாலையில் உள்ள லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் 9 அடி முழு உருவ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் திருவுருவச் சிலை சென்னை லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இச்சிலை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் 28/1/2021 திறந்து வைக்கப்பட்டது. இச்சிலை செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களால் பராமரிக்கப்பட்டு ஆணையிடப்பட்டு 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாட்கள் அன்று செய்தி மக்கள் தொடர்புத்துறையால் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது என்பதையும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களினுடைய திருவுருவச் சிலை முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர்களுடைய
பதிலுக்கு நன்றி. அது லேடி வெலிங்டன் வளாகம் இல்லை, தற்போது அது திருமதி மாண்புமிகு அம்மா ஜே ஜெயலலிதா வளாகமாக அரசாணை வெளியிடப்பட்டு மாற்றப்பட்டு அங்கே போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தங்களுடைய கவனத்துக்கு சொல்கிறேன். அதே போன்று மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், அதிலும் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கின்ற மாவட்டம், கல்வியிலே இந்த தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த பின்தங்கிய மக்களை கல்வியிலே உயர வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே கடந்த காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை பல்வேறு காரணங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றி அரசு மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் அந்த ஏழை எளிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்கல்வி பயிலுவதற்கு வசதியாக அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்கப்படுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் 55 விதியின் கீழ் உறுப்பினர் கொடுத்திருக்கிற அந்த விதிப்படி கொடுத்திருக்கிற முன்னறிவிப்பிலே சிலவற்றிற்கு உடனடியாக மாண்பு அமைச்சர் பெருமாள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார் என்று கேட்டு அவர் பதில் சொல்ல தயாராக இருந்தால் தகவல் கூறும் என்கின்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். யார் யார் அறிவிப்பு கொடுத்திருக்கின்ற அவர்கள் மட்டும்தான் இதில் பேச முடியும். அடுத்தடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை தகவல் கோருதலோ அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானமாகவோ சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்கிற போது மற்றவர்கள் பேசலாம். இப்போது மாண்பு உயர்கல்வி அமைச்சர் ஏதாவது பேசுகிறீங்களா? இல்லையே. மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சுற்றுலா துறை அமைச்சரிடம் ஒரு வினாவை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மாண்பு உறுப்பினர் ரவிசங்கர் அவர்கள் கோரியிருக்கிறார். தகவல் அறிவதற்காக மாண்புமிகு துணைத் தலைவர் ரவிசங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறையூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட புளியஞ்சோலை என்கின்ற அந்த சுற்றுலா தலமானது எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கூட இதுவரை நிறைவேற்றப்படாத வகையில்தான் உள்ளது. காவல் நிலையம் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது, பெண்கள் உடை மாற்றும் இடம் கிடையாது, அதிக விபத்துகள் நடக்கின்ற இடமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. துறையூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து புளியஞ்சோலைக்கு செல்லும் வழி மிக 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 கூறுகளாக இருக்கின்றது. அபாயகரமான வளைவுகள் 3 இடங்களிலே குறுக்கிடுகிறது. அதைப்போல துறையூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சின்ன ஏரி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிறது அது தூர்வாரப்பட்டு அதனுடைய நிலை எனக்கு மாண்புமிகு அமைச்சர் விளக்கி கூறினால் நன்றாக இருக்கும். 2 தான். ஒன்று, புளியஞ்சோலையினுடைய கண்டிஷன் என்ன கண்டிஷன், ஆல்ரெடி அது பிக்னிக் ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டுட்டாங்க, அதனுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது, சின்ன ஏரியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, எஸ்டிபிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, யுஃபிசலில் பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பச்சைமலையினுடைய சுற்றுலாத்தலம் அது எந்த அளவில் இருக்கிறது என்பதை மட்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை விளக்கம் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விட. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.